Ministries. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கூசிஸ் மினிஸ்ட்ரி சார்பாக இணைந்து ஜெபிக்கிற ஊழியர்கள், யூடியூப் சேனல் வாயிலாக செய்தியை கேட்கிற ஊழியர்கள் மற்றும் தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார் என்பதை உறுதிப்படுத்துகிறேன். தேவனாகிய கர்த்தருடைய கிருபையினாலே கடந்த 4 மாதங்களை கடந்து வந்திருக்கிறோம். சூழ்நிலைகள் நம்மை எத்தனையோ விதங்களிலே சோர்வுக்குள் படுத்தியிருக்கலாம். ஆனாலும் அவை எல்லாவற்றையும் ஜெயிக்க தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவருடைய கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் தயவும் கடந்த 4 மாதங்களில் இருந்தது போல இந்த 5வது மாதத்திலேயும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் இருக்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் நம்மை கொண்டு இந்த மாதத்திலே பெரிய காரியங்களை செய்வாராக. தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் ஜெபித்து பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் அதி பரிசுத்தமுள்ள நாமம் இந்த காலை வேளையிலும் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் காட் கூசிஸ் மினிஸ்ட்ரி சார்பில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுடைய தியானத்திற்காக சங்கீதங்கள் புஸ்தகம் 71ஆம் அதிகாரம் அதனுடைய 21 வசனத்தை எடுத்துக்கொள்கிறேன். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவேன். இந்த நாளிலும் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவர் என்னுடைய மேன்மை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அது உயர்வு, சமாதானம், தெய்வீக பாதுகாவல் இருக்குமானால் அந்த மனிதன் அல்லது அந்த குடும்பம் என்ன செய்யும் என்றால் மென்மேலும் உயர்ந்து வரும், மேன்மையடைய முடியும். எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்தவும் பெருகவும் பண்ணுகிறவர் நம்மளை உருவாக்கின ஆண்டவராகின்ற இயேசு கிறிஸ்துவே. அவரில் ஒரு மனிதன் நம்பிக்கை வைத்து அவரை சார்ந்து பிரயாணம் செய்யும் போது மேன்மையை அவர் பெருக பண்ணுகிறவராக காணப்படுகிறார். ஆதி தூதர்களுக்கு தேவன் கொடுத்த மேன்மையை அவர்கள் இழந்து போனார்கள். தூதர்களை தேவன் படைத்தார். தேவனை ஆராதிக்கும்படியாக ஒரு கூட்ட தூதரையும் படைத்தார். அந்த ஆராதனை செய்த தூதர்களின் தலைவராயிருந்த லூசிபர் தனக்கு தேவன் கொடுத்ததான அந்த மேன்மையை இழந்து போகத்தக்க வண்ணம், நான் தேவனை ஆராதிக்க மாட்டேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று தன்னுடைய இதயத்தில் அவன் நினைவு கொண்ட போது, அவனுடைய உள்ளம் மேட்டமை அடைந்த போது தேவன் அவனை அந்த ஸ்தானத்திலிருந்து வெட்டி கீழே போட்டார். என்னை கேட்கின்ற அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்மளை படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வசனங்களையும் நாம் கை கொண்டு
ஒவ்வொரு நாளும் முன்னே செல்லுவோமானால் நம்முடைய மேன்மையை ஒவ்வொரு நாளும் அவர் பெருக பண்ணுகிறவராக காணப்படுவார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மை இழந்தவராக, நன்மை இழந்தவர்களாக, முன்னேற செல்ல முடியாத வழியில் நீங்கள் இருந்து கொண்டிருந்தால், திரும்பவும் உங்களை மேன்மைப்படுத்தவும், உங்களை பெருக பண்ணவும், உங்களை ஆஸ்வதிப்பதற்கும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து உண்மையுள்ள தேவனாய் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த தேவனிடத்தில் நம்முடைய இருதயத்தை கொடுப்போமானால், அவர் மேல் உறுதியான நம்பிக்கை வைத்து வாழ்க்கையை நாம் செலுத்துவோமானால், நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியும் உன்னதமும் மேன்மை உள்ளதாக காணப்படும். சங்கீதங்கள் புஸ்தகம் 18:35 சொல்லுகிறது, உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது, அவரை சார்ந்து நாம் போகும்போது, அவர் நமக்கு இரட்சகராக, அவர் ரட்சிக்கிறவராக, பாதுகாக்கிறவராக, அவர் ஒரு கேடகமாக நமக்கு இருப்பார். அந்த ரட்சிப்பு, அந்த தெய்வீக பாதுகாவல், அது இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கிறது. நீங்கள் யாராயிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் தருகின்ற ரட்சிப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், அது நமக்கு கேடகமாயிருக்கும், பாதுகாவலும் மரணமாயிருக்கும். வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. அன்பானவர்களே, நம்மளை உருவாக்கின தெய்வம், அவரில் நாம் சார்ந்து பிரயாணம் செய்யும் போது, அவரை நம்பி நாம் முன்னே சென்று கொண்டிருப்போமானால், நிச்சயமாகவே அவருடைய வலதுகரம் நம்மை தாங்கிக் கொள்ளும். உங்களுடைய ஜீவிதத்தில் எத்தகைய பிரச்சனைகள் உங்களுக்கு எதிராக கடந்து வந்தாலும், எத்தனை பெரிய துன்பங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டாலும், அவைகள் எல்லாவற்றிலும் வந்து நீங்கள் முன்னேறி செல்வதற்கு அவருடைய கரம், வலது கரம் உங்களை தாங்கிக் கொண்டிருக்கும். ஒருவேளை கடன் பிரச்சனையினாலோ, குடை வியாதியினாலோ, இலை கேஸ் வழக்குகளினாலோ, ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் நிலைநிற்க முடியாது இருந்து கொண்டிருப்பேன். ஆனால் இன்றைக்கு இயேசுவிடத்தில் விசுவாசம் வையுங்கள், நம்பிக்கை வையுங்கள். அவருடைய வலதுகரம் உங்களை தாங்கிக் கொள்ளும். அவருடைய வலதுகரம் உங்களை தாங்கும் போது, அவருடைய காருண்யம் உங்களை, என்னையும் பெரியவனாக்கும். காருண்யம், அவருடைய கருணை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு நிச்சயமாகவே நம்மளை பெரியவனாக்கும். ஆனபடியினால் இந்த நாட்களில் நாம் சர்வ வல்லமையுள்ள தேவனில் உறுதியான நம்பிக்கை வைத்து முன்னேறி செல்வோம் என்றால், எத்தகைய தீங்கிலிருந்தும் உங்களை விடுவிக்க வல்லமை உள்ளவ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆதி மனிதனை தேவன் உருவாக்கினார். ஆதாமை ஏவாளையும் படைத்து ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். அவர்களுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். ஆனால் அந்த கட்டளை மீறும்படி சர்ப்பம் அவர்களை வஞ்சித்தது. அதனுடைய நிமித்தமாக விளைவாக ஆதியாகமம் 3:15 வாசிக்கும் போது, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று நாம் வாசிக்கிறோம். அதாவது வானத்திலிருந்து விழுந்ததான கீழ்ப்படியாத தூதன், அவன் பூமியில் சர்ப்பத்துக்குள்ளே புகுந்து தேவ திட்டத்தில் வைத்திருந்த ஏதேனில் வைத்ததன ஆதாமை ஏவாளை, அதில் ஏவாளை கூட வஞ்சித்து தந்திரமாக பேசி புசிக்க கூடாது என்று சொன்னதான விருட்சத்தின் கனியை புசிக்கும்படி ஏவி விட்டு, அது நிமித்தம் ஏவாள் அதை பறித்து புசித்து தன் கணவனுக்கு கொடுக்கிறார். இது நிமித்தம் மனுஷன் தேவ கட்டளை மீறி பாவம் செய்கிறான். அதனால் தேவன் கொடுத்ததான ஒரு சாபந்தான்
நான் வாசித்தது, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்று சொன்னால் சாத்தானுக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும். அப்படியே ஸ்திரீயின் வித்து என்று சொன்னால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. சகல மனுஷனும் புருஷனுடைய நிமித்தம் வரும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து புருஷனை அறியாமல் கன்னியா ஸ்திரீயிலிருந்து பரிசுத்தாவின் உருவாக்கப்பட்டு பிறந்து வந்தார். ஆனால் சொல்லப்படுகிறது ஸ்திரீயின் வித்து. அப்படின்னு இயேசு கிறிஸ்து அவருடைய தலையை நசுக்கினார். சாத்தானுடைய அதிகாரங்களை தந்திரங்களை இயேசு கிறிஸ்து நசுக்கி அவருடைய திட்டங்களை எல்லாம் கல்வாரி சிலுவையில தகர்த்தறிந்து மனித ஜாதிகளுக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திரத்தை, சமாதானத்தை, ரட்சிப்பை, இழந்து போன ஆசீர்வாதத்தை, ஜீவனை திரும்ப கிடைக்கும்படி கிறிஸ்து இயேசு இந்த பூமியில் வந்து சகல மானிடனுடைய பாவங்களும் சாபங்களும் ஒழிக்கப்படும்படி பாவமற்ற கிறிஸ்து தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிலுவையில் சிந்தனலோட மரத்தில் தூக்கப்பட்ட இவனும் சிறைக்கப்பட்டவன் என்று வேதவசனம் சொல்லுகிற பிரகாரம் கிறிஸ்து இந்த அகில உலகத்தினுடைய ஜனங்களுடைய சகல ஜனங்களுடைய பாவங்களுடைய பரிகாரமாய் கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தினார். ஏன் இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்றால், இரத்தம் சிந்தப்படாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்போ பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் பரிசுத்த இரத்தம் சிந்தப்பட வேண்டும். சகல மனிதரும் பாவிகளானபடியினால் அகிலாண்டத்தை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே ஒரு மனுஷ குமாரனாய் இந்த பூமியில இயேசு என்ற பேரில் அவதரித்து 33.5 ஆண்டுகள் வாழ்ந்து சகல ஜனங்களுடைய பாவ பரிகாரத்துக்காக தன்னை பலியாக்கி கொடுத்தார். அந்த கிறிஸ்து சாத்தானிய தலையை நசுக்கி கொண்டு மரண பரியந்த மரண வைத்திருந்த ஜனங்களை விடுவிக்கும்படி கிறிஸ்து பலியானார். சாத்தானிய அந்த அதிகாரத்தை, அந்த ஜனங்களை பாவம் செய்த மரணத்துக்குள்ளே நரகத்துள்ளே தண்டி கொண்டு இருக்கின்ற அந்த அதிகாரத்தை அவனுடைய தலையை நசுக்கி கொண்டு கிறிஸ்து தன்னுடைய மரணத்திலூടെ மரணத்தின் அதிகாரியாக பிசாசை ஜெயித்தார். அந்த கிறிஸ்துவை நீங்கள் நான் விசுவசிப்போம் என்றால் அவர் சகலதை ஜெயிக்கும்படியான கிருபைகளை தருவார். ஏனென்றால் அவர் சகல அதிகாரம் படைத்தவர், சாத்தானிய வல்லமைகளை தகர்த்தறிந்தவர். அவரை நீங்கள் சார்ந்தது என்றால் நீங்களும் ஜெயிப்பீர்கள், நீங்களும் மேன்மை அடைவீர்கள். அவருடைய இரத்தம் உங்கள் பாவங்களை கழுகி சுத்திகரிக்கும். அவருடைய கிருபை உங்களை பெரியவனாக்கும். என்னை கேட்கின்ற அன்பானவர்களே, இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்த வல்லவராயிருக்கிறார். நம்மளை மேன்மை பெருக பண்ணி நம்மளை மறுபடியும் தேற்ற ஆண்டவர் உண்மை உள்ளவர். ஒருவேளை நீங்கள் மேன்மை இழந்தவர்களாக, ஒருவேளை பலகீனப்பட்டவர்களாக, ஒருவேளை நம்பிக்கையற்றவர்களாக இருப்பீர்களானால் கவலைப்படாதீர்கள். திரும்பவும் இழந்து போனதை திரும்ப தர, தேவையானதை உனக்கு தர ஆண்டவர் இயேசுவுக்கு முடியும். இந்த பகல்கால நம்பிக்கையோட கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போமானால் நிச்சயமாகவே இழந்து போன மேன்மைகளை நீங்கள் அடைவீர்கள். இழந்து போன ஆரோக்கியத்தை அடைந்து கொள்வீர்கள். இழந்து போன செல்வத்தை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். ஏதாவது விஷயத்தில் நீங்கள் துன்பத்தோடோ விரக்தியோடோ பிரயாசத்தோடு இருப்பீர்களானால் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். உங்களை மறுபடியும் தேற்ற போகிறார். உங்களுக்காக புதிய வாசலை தர போகிறார். நீங்கள் காத்திருக்கின்ற விஷயங்களுக்கு இந்த நாளிலே கர்த்தர் பரிகாரியை வெளிப்பட போகிறார். அந்த ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்து அவரை சார்ந்து நம் பிரயாணம் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கை பிரயாணம் அது லகுவாய், அது மேன்மை உள்ளதாய், மிருதுவாய் இருக்கும். அங்கே கடினம் இருக்காது. ஏனென்றால் நம்மளை தாங்குகிற கரம் அது இயேசுவிட கரம். அவருடைய காருண்யம் உங்களை என்னை பெரியவனாக்கும். அனைவடினால் நம்பிக்கையை விட்டு விலகாமல், ஒருவேளை கிறிஸ்துவை நீங்கள் அறிந்தும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களானால் இன்றைக்கு அந்த செய்வல்ல தேவன் மேல் நம்பிக்கை வைத்து அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படுங்கள். கர்த்தர் உங்களுக்கு மேன்மையை தரப்போகிறார். சங்கீதங்கள் புஸ்தகம் 32:10 கூட நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 32:10 சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் கிருபை சூழ்ந்து கொள்ளும்.
துன்மார்க்கமாய் வாழ்கின்ற மனுஷனுக்கு அநேக வேதனை உண்டு. அப்படி என்றால் துன்மார்க்கம் என்று சொன்னால் தெய்வமயம் இல்லாமல், ஆண்டவர் மேல் நம்பிக்கை இல்லாமல், அவர் சார்ந்திருக்காமல், அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல், தான் விரும்பின போல, தனக்கு தோன்றது போல உலகத்தாருடைய விருப்பத்தின்படி நடக்கிறது. அதுதான் துன்மார்க்கம். அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில் அநேக வேதனை வரும். ஆனால் கர்த்தர் இயேசுவை நம்பி இருக்கிறவர்களுக்கோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அவர்களுக்கு துன்பம் வராதபடி, துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தில் அழிந்து போகாதபடி, தளர்ந்து போகாதபடி கர்த்தர் அவர்களை சூழ்ந்து கொள்ளுவார், அவரை பாதுகாத்து கொள்ளுவார். என்னை கேட்கின்ற அன்பானவர்களே, இந்த பகல் காலம் பரமண்டலத்தை சகலதையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்து நீங்கள் முன்னேறுங்கள். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய மேன்மையை இழந்து போயிருந்தவர்களாயிருந்தால் அதை மேன்மையை திரும்ப தருவோம். மறுபடியும் உங்களை தேற்றி மேன்மை பெருக பண்ண கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய இரட்சிப்பின் கேடகத்தை நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய வலதுகரம் உங்களை தாங்கும். அவருடைய காருண்யம் நம்மளை பெரியவனாக்கப் போகிறது. எஸ், அவருடைய கருணையின் கரம் நம்மளை தொடப்போகிறது. நீங்கள் எந்த நுகத்தில் இருந்தாலும், எந்த பிரச்சனை அகப்பட்டு வெளியே வர முடியாதபடி இருந்தாலும், இன்றைக்கு எல்லா நுகங்களையும் கர்த்தர் உடைத்தறிந்து கொண்டு அவர் தம்முடைய மகிமையை உங்களை பிரகாசிக்க பண்ண போகிறார். இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தவர்கள் ஒவ்வொரு முகங்களும் பிரகாசம் அடைந்தது. ஒருவரும் வெட்கப்பட்டு போனது வரலாறே கிடையாது. இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனை இயேசுவை நோக்கி பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை வையுங்கள். அவர் உங்களுக்கு சொன்னதை, வாக்குத்தத்தம் செய்ததை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அந்த தேவன் இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்தில் இழந்து போன மேன்மையை பிறக பண்ணி திரும்ப உங்களை தேற்றி நடத்த போகிறார். நீங்க எங்க நிற்க முடியாமல் இருந்தீர்கள் அந்த இடத்தில் இதோ கர்த்தர் உங்களுக்கு கேடகமாயிருந்து அவரது வலதுகரங்களை தாங்கி எல்லா பிரச்சனையையும் நீங்கள் ஜெயித்து முன்னேற கர்த்தருடைய கரம் இந்த பகல் காலம் உங்கள் மேல் வரப்போகிறது. அந்த சீவன் மேல், தேவன் மேல் நம்பிக்கையை வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து முன்னேறுங்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். திரும்ப தேற்றுகிறதை நீங்கள் உங்களுடைய கண்கள் காணும். நீங்கள் அனுபவித்து கர்த்தரில் மகிழ்ந்து களிகூறப் போகிறீர்கள். இந்த திருவார்த்தையிலூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் நாம் செபிப்போம். மகா பரிசுத்தமும் சர்வ வல்லமையும் அன்பும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, தேவனே, நீர் எங்களை மேன்மையை பெருக பண்ணி எங்களை மறுபடியும் தேற்றுவேன் என்று சொன்ன உடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளோட இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைடைய ஜீவியங்களிலே ஆண்டவரே அவர்களை மறுபடியும் தேற்றி இழந்தவன மேன்மைகளை திரும்பவும் தந்து அதை பெருக பண்ணி ஆசீர்வதித்து திருநாமத்தை மகிமைப்படுத்துகிறபடி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே.
நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை